மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ 12 லக்னத்துக்கும் இந்த இடத்துல ராகு. சரி, இந்த இடத்துல ராகு இருக்கும்போது எப்போவுமே என்ன சொல்லுவேன், முதல் பாயிண்டாக ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்க வேண்டும். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருப்பது என்பது இந்த இடத்துல ராகுவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு இருக்கக்கூடாது. ராகுவிற்கு உச்ச வீடு, உச்சனின் வீடு செவ்வாய் சனி கூடாது. அதே நேரத்தில் ஆதிபத்திய நன்மை இந்த செவ்வாயோ சனியோ பார்க்கறதுனால என்ன நடக்கும்? இந்த செவ்வாயுடைய சனியுடைய ஆதிபத்திய அமைப்புகளை ராகு எடுத்து செய்வார் என்பதுதான் உண்மை. காரக தீமைகளையும் ஒருவேளை செவ்வாய் சனி பார்த்துட்டார், என்ன நடக்கும் ராகுக்கு? ஒருவேளை செவ்வாய் சனி, எல்லாருமே செவ்வாய் சனி பார்க்காம இருக்கிறாங்களா? ராகுவை செவ்வாயும் பார்ப்பார், சனியும் பார்ப்பார், அதன் பிறகு குருவும் பார்ப்பார், அதன் பிறகு சுக்கிரனும் பார்ப்பார். அப்போ எப்படி பலன் எடுக்கிறது? ராகு யார் பார்த்தாரோ அவருடைய ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் கவர்ந்து செய்யக்கூடிய ஒரு கிரகம். சரி, இப்போ இங்கே செவ்வாய் வந்து மேஷ லக்னத்திற்கு இங்கே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இங்கே இருக்கிறார்னா என்ன? லக்னாதிபதியின் பார்வையை பெறுகிறார், 8ஆம் அதிபதியின் பார்வையை பெறுகிறார். 8ஆம் அதிபதி மற்றும் லக்னாதிபதியின் பார்வையை பெறுகின்ற அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வையை பெறுகிறார். லக்னாதிபதி குருவோ சுக்கிரனோ இல்லை, செவ்வாயின் பார்வையும் அவர் தான் பெறுகிறார். அப்போ செவ்வாயின் பார்வையை அவர் பெறுகின்ற இந்த அமைப்பு அவருக்கு லக்னாதிபதியின் பார்வை என்கின்ற அமைப்பையும் பாவருடைய பார்வை அமைப்பு அன்பு என்கின்ற மாதிரியும் அவருக்கு கொடுக்கும். அப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் செவ்வாய் உச்சமாக இல்லாமல் இருப்பது நல்லது. அப்போ இந்த நிலைமைக்கு 2ஆம் நிலையாக அவர் ஆட்சியாக இருப்பது நல்லது. இப்போ வந்து ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு இல்லை, ஒரே ஒரு தொடர்பு தான். லக்னத்தில் ராகு இருக்கக்கூடாது, லக்னம் இருள் அடைகிறது என்று அர்த்தம். 50%, 40 மார்க் போயிடுச்சு லக்னத்தில் ராகு இருந்தாலே. அப்போ ரிஷபத்தில் ராகு எப்போது நன்மையை செய்வார்னு கொடுப்போம், இதில் மேஷத்தில் ரிஷபத்தில் தீமையை செய்வார்னு கொடுப்போம். அப்படியே ஒவ்வொரு லக்னமாக மாற்றிக்கிட்டே வர்றேன், ஒவ்வொரு லக்னமாக மாற்றி போடுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஒரு நன்மை ஒரு தீமை, ஒரு நன்மை ஒரு தீமை. மேஷத்தில் ராகு, லக்னத்தில் அவர் இருக்கக்கூடாது. லக்னத்தில் அவர் இருக்காமல் இருப்பதற்கு இந்த இடத்துல அவர் வந்து லக்னம் சமம் செய்யப்பட வேண்டுமெனில் ஏதேனும் ஒரு நிலையில் அவரை அங்கே சுபர் பார்க்க வேண்டும். அப்போ அவரை சுபர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரனை மட்டும் இங்கே தனித்து போட்டுக்குவோம், சுக்கிரனை மட்டும் இங்கே தனித்து போட்டுக்குவோம். அப்போ சுக்கிரனையும் பார்க்கிறார், சுக்கிரன் இங்கே கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். இங்கே ஆட்சி பெற்ற நிலைமையில், உச்சம் பெற்ற நிலைமையில் இல்லாமல் ஆட்சி பெற்ற நிலைமையில் 8இல் இவர் மறைந்திருக்கிறார். 8இல் இவர் மறைந்திருந்தாலே என்ன நடக்கும்? சரி, இப்போ இந்த இடத்துல குருவை போட்டுடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா நிலைமைகளையும் டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு பாருங்கள். அதாவது ஒரு நிலையில் இப்போ வளர்பிறை சந்திரனாக ரொம்ப இதாக போட வேண்டாம், ஒரு வளர்பிறை சந்திரன் அர்த்த சந்திர அமைப்புகளில் பிறந்திருக்கிறாரு. சனியை கூட இங்கேயே போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ராகு தசை பெரிய அளவில் சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்காது. இது வந்து நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நன்மையை, அந்த அமைப்பை தக்க வைத்துக் கொள்வது என்பது லக்னம் லக்னாதிபதியோட தன்மை. ஒவ்வொன்றா போடுறேன். இது நன்மை அமைப்பு, இதற்கடுத்து தீமை அமைப்பு, மறுபடியும் நன்மை அமைப்பு, தீமை அமைப்பு, அப்படியே மாற்றி போடுவோம். லக்னத்தில் ராகு இருக்கிறார், லக்னாதிபதி லக்னத்திற்கு வீடு கொடுத்த, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாய், அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்த லக்னாதிபதி செவ்வாய் 8இல் மறைந்திருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார். ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் ஸ்தான பலத்தோடு இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விதி. அப்போ இந்த இடத்துல உச்சத்திற்கு அடுத்த ஸ்தான பலம் இருக்கின்றது என்பது மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு. ஆகவே இந்த இடம் நல்ல இடம். அதே மாதிரி ராகுவை சுபர் பார்க்கிறார், கூடவே லக்னத்தையும் சுபர் பார்க்கிறார். இவர் ஆட்சி பெற்றிருந்து பார்க்கிறார். ஆட்சி பெற்றிருந்து பார்க்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு சுபராகிய குரு லக்னாதிபதியை, மறைந்த லக்னாதிபதியை பார்க்கிறார். ஆக ராகு கொடுக்கக்கூடிய நன்மைகளை தாங்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கின்ற அந்த நேரத்தில் மேஷராகுவாக சரராகுவாக இருக்கக்கூடிய இந்த தன்மை சனியின் பார்வையால் ஒரு 20% 30% நன்மைகள் குறைந்தாலும் கூட ஜாதகர் இந்த ராகு தசை பருவத்தில் வருமாயின், இப்போ இங்கே மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. போராட நட்சத்திரம்னா ஒரு 35-40 வயசில் வரும். 35-40 வயசில் ராகுதசை வந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவில் ராகுதசையில் பொருள் ஈட்டுவார். மேஷராகு அப்படி இப்படின்னு கூட எடுக்க வேண்டாம். ராகுவிற்கு சுபர் பார்வை, ராகுவிற்கு வீடு கொடுத்த லக்னாதிபதி ஆட்சி பலம் மற்றும் சுபத்துவம்,
ராகுவிற்கு சனியின் பார்வை என்பதும் ஆதிபத்திய விசேஷங்களை செய்யும். ஆதிபத்திய விசேஷம் என்ன? 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியுடைய பார்வை, லாபாதிபதியுடைய பார்வை. அதே நேரத்தில் சனியின் பார்வை என்ன செய்யும்? லாபாதிபதியின் பார்வையாகவும் திருட்டுத்தனமான வழிகளுடைய பார்வையாகவும். சனியின் காரக பார்வை. பாயிண்ட் வந்துருச்சா? சனியின் காரக பார்வை, சனியின் ஆதிபத்திய பார்வை. சனி 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாகி இங்கே அந்த அமைப்பில் அவர் இருக்கும் பொழுது இவருடைய காரக பார்வையும் இவருடைய ஆதிபத்திய பார்வையும். காரக பார்வை என்பது தீமை, திருட்டுத்தனமான வழியில் தான் சம்பாதிக்க சொல்லுவார். சனி பார்த்தராக திருடனாத்தான் வேலை செய்வார். சனி பார்த்து சனியின் ஆதிபத்தியம் 6-8ஆக இருக்கும் பொழுது அது மாந்திரீகம், சீட்டிங், ஏமாற்று, எல்லா வழியிலும் ஏமாற்று, சைபர் குற்றங்கள் கூட. புதன் சேர்ந்துட்ட சைபர் குற்றங்கள். சனி என்பவர் மோசடி, சீட்டிங் தான், திருட்டுத்தனம் தான், 2ஆம் நம்பர் தான். ஆனால் அந்த சனியின் வலுவிற்கேற்ப அங்கே அந்த சீட்டிங்கு, திருட்டுத்தனம் என்பது மறைந்திருக்கக்கூடிய தன்மையாக அங்கே வந்துடும். அப்போ மாணவர்கள் இந்த இடத்துல இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற பாணி கொஞ்சம் நல்ல பாணி. இங்கே அடுத்த உடனே 2ஆம் இடத்திற்கு மேஷ லக்னத்திற்கு 2ல் போட்டுருவேன், தீமையான சப்ஜெக்டை போடுறேன், அப்படியே மாற்றிக்கிட்டே வர்றேன். ஆக இந்த இடத்துல புரியுதா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அருமையாக இந்த கற்பனை ஜாதகம் உங்களுக்கு புரியணும். இதை கொடுத்துட்டு ராகு திசையில் பிரபலமான என்னுடைய ஜாதகம், எனக்கு தெரிஞ்ச ராகு திசையில் பிரபலமான ஒரு நடிகர் இருக்கிறாரு. அவரை பேர் சொன்னால் கம்ப்ளீட்டாக பிடிச்சிருவீங்க. 2 நடிகர்கள் இருக்கிறாங்க. அவங்க நடிகர்ன்றதுனாலே அவங்க ஜாதகத்தை விளக்க முடியாது. வேறு இதே மாதிரி வாழ்க்கையில் ராகு திசையில் உச்சத்தை அடைந்தவருடைய உண்மை ஜாதகங்களை இன்னும் 2 கிளாஸ் போயிட்டு கண்டிப்பாக விளக்குகிறேன். அப்போ இந்த விதிகள் எல்லாம் அப்படியே ஒத்து வருகிறதா என்பதை அப்படியே நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், மிகப்பெரிய அளவில் நல்லா பாருங்கள். நான் சொன்னது புரிஞ்சு போச்சான்னு பாருங்கள். ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க, ராகுவை சனி பார்த்தாலும் 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி என்கின்ற ஒரு தொடர்புகள் இருக்க, ஒருவேளை குரு இங்கேருந்து ராகுவை பார்த்துட்டார்னு வைங்க, தர்மகர்மாதிபதிகளுடைய பார்வை என்கின்ற தொடர்பை பெற்ற ராகு அட்டகாசமாக பலன் செய்வார். அதையும் புரிஞ்சுக்கணும். குரு இங்கே இருந்துட்டார், குருவும் சுக்கிரனும் லக்னத்தை பார்த்துட்டாங்க. அப்போ அந்த ராகுவுடைய பலவீனம் சற்று குறைகிறது. லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய பலவீனம் முதலில் பாபத்துவம், அதன் பிறகு சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் குரு சுக்கிர தொடர்புகள் இங்கே வந்துடும். ஆனால் அதை நான் போடலை. அப்படி குரு சுக்கிர தொடர்புகள் வந்துட்டா குரு சுக்கிரன் சனி 3 பேரும் பார்க்குறாங்கன்னு வரும். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தர்ம கர்மாதிபதிகள் அப்படியே இங்கே அவரை பார்க்கிறார்கள் என்கின்ற அமைப்பில் இந்த ராகு தசை லக்னத்தையும் குரு பார்த்துட்டார் என்கின்ற அமைப்பில் லக்னாதிபதி 8ல் மறைந்திருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார். லக்னாதிபதி 8ல் மறைஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிரிமினலாக இருப்பீங்க. வேறு மாதிரியான பண வகையில் வேறு கிரிமினல்னு சொல்லக்கூடாது. லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சாலே நீங்கள் வேறு மாதிரி நம்பர் 2 வழியில் சம்பாதிக்கிறதுல ஆர்வமாக இருப்பீர்கள். பாயிண்ட் வந்துருச்சா? நம்பர் 2 வழிகளில் நீங்கள் ராகு திசையில், ராகு என்பதே ஒரு நிலையில் அபரிமிதமாக எல்லாவற்றையும் முழுமையாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த இடத்த ஆக்குபை பண்ணி இப்படி ஒரு வேலை இருந்திருந்தால் உங்களுக்கு ராகு திசையில் பணம் கொட்டோன்னு கொட்டுது. கொஞ்சம் செவ்வாயின் சனியின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால், செவ்வாயின் வீட்டில் ராகு இருக்கின்ற காரணத்தினால் மறைமுகமான வழிகளில், திருட்டுத்தனமான வழிகளில் இப்போ சம்பாதிக்கிறதுனாலே மறைமுகம் திருட்டுத்தனம் தாங்க. யாருங்க யோக்கியமாக சம்பாதிக்கிறது? ஒரு வியாபாரி யோக்கியமாக சம்பாதிக்கிறார நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு யாராக இருக்கட்டுங்க, கொஞ்சம் நாசுக்காக சாதுரியமான வழிகளில் பொய் சொல்லி ஏமாற்றி, அதாவது லஞ்சம் வாங்கினா கூட காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டா அவர் யோகியவான் இல்லையா? லஞ்சம் வாங்குகிறார், இது ஒரு அரசு அதிகாரி ஜாதகம்னு வச்சுக்குவோம். அவர் லஞ்சம் வாங்குறவராக இருப்பார். ராகு அவரை மாட்டிக்க விட மாட்டார். ஏன் அப்படின்னா லஞ்சம் வாங்கியும் அவர் அதை வேலையை செஞ்சு கொடுத்துருவார். நிறைய பேர் லஞ்சம் வாங்கியும் வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. பாயிண்ட் வந்துருச்சா? லஞ்சம் வாங்குறவர் இங்கே நல்லவராயிடுறார். உண்மையிலே பேசிக் என்ன? லஞ்சம் வாங்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல லஞ்சம் வாங்குவார் சனியின் பார்வையால். இப்போ இது அரசு அதிகாரியுடைய ஜாதகமாக தான் இருக்கும். இப்படி வச்சுக்குவோம். ராகு தசையில் அவருக்கு லஞ்சம் மூலமாக அபரிமிதமான பணம் கிடைக்கும். எப்படி இவர் அரசு அதிகாரியாக இருப்பார்? சிம்மத்தில் குரு, ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன். அப்போ இந்த இடம் கரெக்டாக வந்துருச்சா? சிம்மம் சுபத்துவம்ன்றது கற்பனை ஜாதகம் தான். சிம்மம் சுபத்துவம்னு வந்துருச்சா? இப்போ ராகு சனியின் பார்வையில் இருக்கிறார். சனி திருட்டுத்தனமான முறைகேடான வழிகளில் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சரி, இந்த இடத்துல ராகு சுபத்துவமாக இருக்கிறார். பணத்தை கொடுத்தே ஆக வேண்டும். ஆக என்ன நடக்கும்? நல்ல வருமானம் இவருக்கு வரும், அருமையான வருமானம் வரும். கடைசி வரைக்கும் மாட்டிக்கவே மாட்டார். எப்போ நீங்கள் மாட்டிக்குவீங்க? லஞ்சம் கொடுக்கறது நம்ம தெரிஞ்சே கொடுக்குறோம். நமக்கு வேலை நடக்கலைன்னா தான் அவர் மேலே கம்ப்ளைண்ட்டு, அவரை பற்றி அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது, காசை வாங்கினா ஏன் செஞ்சு கொடுக்கலையா? ஏன்னா நீங்கள் பணத்தை பறி கொடுத்தவர் என்ன பண்ணுவீங்க? அடுத்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கான பார்ப்பீங்க. இதே நீங்கள் லஞ்சமாக கொடுத்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சூப்பர் மனுஷன், காசு வாங்குவார் ஆனால் முடிச்சு கொடுத்துருவாரியா சொல்லுவீங்களா இல்லையா?
நுணுக்கம் நுணுக்கம் நுணுக்கம். அன்பு மாணவர்களே, ராகுவின் குணத்தை அப்படியே பட்டியலிட்டு எப்படி கணிப்பது அப்படிங்கிறத காட்டுறேன். லஞ்சம் வாங்குவார், காசு வாங்காமல் மனுஷன் கொடுக்க மாட்டார். ஆனால் காசுக்கு வாங்கிட்டாரு, செஞ்சு கொடுத்துருவாரியா. இதுதான் சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் ராகு. இது நன்மையை செய்யக்கூடிய ஒரு இடம் சிம்ம லக்னத்திற்கு. சரி, குருவின் பார்வையை இங்கே போட்டுருவோம். சரி, குரு சூரியனை இங்கே போட்டுருவோமா? சூரியன் சந்திரனை மட்டும் எங்கே போடுவோம்? ராகுதசை வர்ற மாதிரியே போட்டுருவோமா? ராகுதசை வர்ற மாதிரியே போட்டுருவோம். குரு சூரியன் லக்னம், லக்னாதிபதி சுபத்துவம், இங்கே 5ஆம் இடம். அப்போ இதை இங்கே போட்டோம்னா புதன் சுக்கிரன் இந்த பக்கம் தான் வரணும். இங்கேயே புதனையும் போட்டுருவோம், சுக்கிரனையும் இங்கே போட்டுருவோம். சரி, சந்திரன் மட்டும் இதில் நிஜமாகவே ராகுதசை வர்ற மாதிரி போட்டுமா? சந்திரன் மட்டும் லக்னத்திலேயே, பௌர்ணமி லக்னத்திலே போட்டுடலாமா? இந்தாங்க, லக்னத்திலே போட்டால் மக நட்சத்திரத்தில் பிறந்தால் சூப்பராக வரும். 40-45 வயசில் வரும். அப்போ இந்த இடத்துல பௌர்ணமி அமைப்பாக போட்டுட்டேன். ஆனால் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் இந்த இடத்துல சம வீட்டில் தான் இருக்கிறார். இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவர், அவருக்கு இது சம வீடு, சமம். இந்த இடத்துல அவர் அஸ்தமனம்னு கூட எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இந்த இடத்துல ஒன்றும் செய்யாது. அஸ்தமனம் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அவர் அஸ்தமனம், சம வீடு, கேந்திர வீடு, அஸ்தமனத்தில் தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த இடத்துல வீடு கொடுத்தவனுடைய வலிமை இல்லைன்னு எடுத்துக்கோங்க. வீடு கொடுத்தவனுடைய வலிமை இங்கே இல்லை, கேது. சரி, செவ்வாய் எங்கே போடலாம்? 10ல் 9, 10, 9லேயே செவ்வாய் போடலாமா? ஆட்சியாக போட்டுடலாம். சரி, 9ல் செவ்வாய். பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஜாதகத்தில் ராகு நன்மைகளை செய்வார். ஏன்னு கூட நான் உங்களை கேட்டுருவேன், இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக நடத்தலான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல ராகு நன்மையை செய்வார். சூரியன் வீடு கொடுத்த குரு சம வீட்டில், இது அவருக்கு பகை வீடு இல்லை, சனியின் வீடு அவருக்கு சம வீடு. இந்த இடத்துல அவர் அஸ்தமனமும் ஆகிவிட்டார், வீடு கொடுத்தவர் பலவீனமாகிவிட்டார். ஆனாலும் இந்த குரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். சந்திராதியோகம் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் அவர் மாசி மகம் என்கின்ற நல்ல அமைப்பில் அவர் அஸ்தமன கோஷம் எல்லாமே. எப்போ சந்திர அதியோகம் உங்களுக்கு எந்த ஒரு சுப கிரகத்திற்கு கிடைக்கிறதோ அந்த சுப கிரகத்துடைய அத்தனை பலவீனமும் அங்கே நீங்கி விடுகிறது. ஆக சம வீட்டில் வீடு கொடுத்தவனுடைய வலு என்கின்ற அமைப்பே இல்லாத ஒரு வீட்டில் ராகு போய் உட்காந்து 40 வயசுலேருந்து அவருக்கு தசை நடத்த போகிறார். இந்த இடத்துல லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், லக்னத்தை பூரண சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்க 5ஆம் அதிபதி என்ன ஒன்றே ஒன்று என்ன மைனஸு? ஒன்றே ஒன்று என்ன மைனஸு? ஒன்றே ஒன்று என்ன மைனஸு? மகனால் துன்பம், மகளால் துன்பம். பாயிண்ட்டுக்கு வந்துடணும். 5ஆம் இடத்தை கெடுத்து, புத்திரர்களை கெடுத்து, புத்திர தோஷத்தை கொடுத்து, ஆண் பிள்ளையை கொடுக்காமல். பாயிண்ட் வருதா லேசா? 5ஆம் இடத்து ராகு என்ன செய்வார்? ராகுதசை வந்தவுடனேயே ஒத்த பிள்ளை இருந்தாலும், ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தாலும், படிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஃபாரின் போகலாம். பெண் குழந்தை காதல் செய்து விட்டு ஓடி போகலாம். புத்திர சோகம் கண்டிப்பாக நடக்கும். 5ஆம் இடத்தை கெடுத்துட்டான் பலனை செய்வார். யாரோ ஒருத்தர் தாயை கெடுக்கும்னு சொன்னீங்கல்ல, இந்த பாயிண்ட் எல்லாம் தாயை கெடுக்கும்னு கடகலக்கணத்துக்கு சொன்னவர் கரெக்டு. ஆனால் தாயை கெடுக்குமா என்பது சந்திர பலன். அமாவாசை சந்திரனாவும் போட்டாச்சு கடகலக்கணத்துக்கு. அமாவாசை சந்திரனா போட்டாலும் உச்ச சுக்கரனா போட்டோம். அப்போ தாய் அற்பாயுளில் மரணம் இல்லை. தாயின் காரகம் கடகலக்கணத்திற்கு கெட்டார், ஆனால் தாய் ஸ்தானாதிபதி உச்சமானார். அப்போ அற்பாயுளில் அவர் மரணம் இல்லை. ராகு திசையில் அவருக்கு சந்திர பக்தியில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இடத்துல புத்திரரை கண்டிப்பாக கெடுப்பார். ஆனால் குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல புத்திர சோகம் நடக்காது, புத்திர சோகம் நடக்காது. சரி, இதே இடத்துல கொஞ்சம் வித்தியாசத்தை ராகுவை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தா தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. புத்திர சோகம் நடக்கும், குழந்தை இறந்து போகும், ராகு திசை நல்லா இருக்காது. பாயிண்ட் வந்துருச்சா? குரு நீச்சம், குரு 6ல் மறைஞ்ச நீச்சம். இந்த இடத்துல 7ஆம் இடத்துல இருந்ததுக்கும் இந்த இடத்துல ஸ்தானபல. இங்கேயும் சந்திர அதியோகம் இருக்குது, பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் இருக்குது. ஆனால் 5க்குடையவர் 6ல் மறைவு. 5ஆம் இடத்துல ராகு. புத்திர சோகத்திற்கும் புத்திர பிரிவிற்கும் ராகு திசை நன்றாக இருப்பதற்கும் ராகு திசை நன்றாக இல்லாமல் இருப்பதற்கும். ராகு நீச்சனுடைய வீட்டில் இருந்தால் குறைவான பலன்களையே தருவார்.
என்ன இருந்தாலும் லக்னம் வலுத்து இருந்தாலும் கூட பெரிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. இந்த இடத்துல ராகதசையில் குரு புக்தியிலையோ அல்லது 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய சனியை நம்ம எங்கேயுமே போடலை இல்லையா? சனியை இந்த இடத்துல எங்கேயுமே போடலை. சனியை வேறு எங்கேயாவது போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே போட்டுருவோம், 10ல் போட்டுருவோமா? சனியை 10லே போடுவோம். சனி வேறு ஏதாவது ஒரு நிலையில் 5ஆம் அதிபதியை தொடர்பு கொண்டால் தொடர்பு கொள்ளக்கூடிய தசாபக்தி அந்தர அமைப்புகளின் அடிப்படையில் ராகு இந்த இடத்துல புத்திர நாசம் என்று சொல்லப்படக்கூடிய புத்திர சோகத்தை செய்யும். இந்த இடத்துல புத்திரர்களை அவர் இழப்பார், புத்திரியை இழப்பார், பெண் குழந்தையை இழப்பார். பெண் குழந்தை நிரந்தரமாக அவரிடம் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். சரி, ஆனால் இந்த இடத்துல அந்த பலன் இருக்காது. இந்த இடத்துல வீடு கொடுத்த குரு நீச்சனாக இல்லாமல் சம வீட்டில் நேருக்கு நேரான சந்திர அதியோகத்தில் முதலில் பலத்தை குறைவாக அஸ்தமனத்தின் காரணமாக இழந்த அஸ்தமனமே சந்திர அதியோகத்தில் இருந்துட்டு அஸ்தமனம் எடுக்கக்கூடாது. சந்திர அதியோகத்தில் வந்துட்டாலே அஸ்தமனம் என்கின்ற ஒரு அமைப்பை நீங்கள் எடுக்கவே கூடாது. அது அஸ்தமனம் செயல்படாது. சந்திர அதியோகம் என்பது இது. அஸ்தமனம் என்பது என்ன? சூரியனுடைய ஒளிக்கு முன்னால் போய் தன்னுடைய சுய ஒளியை இழப்பது என்பது தான் அஸ்தமனம். மாபெரும் ஒளிக்கு முன்னால் இழக்கிறது. அந்த அஸ்தமனத்திற்கான நிவர்த்தி என்ன? சந்திர அதியோகம் போன்ற இன்னொரு கிரகம் அந்த ஒளியை கொடுத்தல், சுபத்துவம். ஆக இந்த இடத்துல கண்டிப்பாக குரு நல்ல நிலைமையிலே பலன் செய்வார். ஆனால் எல்லா நல்லதுலேயும் ஒரு கெடுதல் இருக்கும் என்பதை போல குழந்தைகளோடு இருக்க முடியாது போகிறது, ஆண் வாரிசு இல்லாத ஒரு அமைப்பு. ஏன்னா இப்போ அந்த குருவை சனி பார்த்துட்டாரா? இப்போ இந்த இடத்துல குரு சனி பார்க்குறார். அப்போ இந்த இடத்துல ஆண் வாரிசு இல்லாமல் போகிறது, ஆண் பிள்ளை இருந்தால் அது உபயோகம் இல்லாமல் போவது, ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்ணை பிரிவது. ஒரு பெண்ணை பிரியறது தானே 40 வயசு, 40-45 வயசில் வருவார். பொண்ணுக்கு 20-21 வயசு இருக்கும். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவர் அப்பாவாகி அவர் பொண்ணு வீட்டிலேயே போய் மாமனாராக போய் உட்காந்துக்க முடியுமா என்ன? இவருடைய வீட்டை விட்டு பெண் குழந்தை பிரிந்து போய் விடுகிறது. இது ஒரு வகையில் புத்திர பிரிவு. ஆக 5ஆம் அதிபதியும் 5ஆம் வீட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பாபத் தொடர்புகளையும் வைத்து குழந்தையை பிரிவாரா, குழந்தையை இழப்பாரா என்பதை பார்த்து இது போன்ற நல்ல அமைப்புகள், லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது, குருவின் வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் சனியுடைய தொடர்புகள் இந்த ராகுக்கு கிடைக்கல, லக்னம்லாம் வலுவாக இருக்குது, இந்த ராகு அவருக்கு யோகத்தை செய்யும் என்பதை சொல்ல வேண்டும். இது சம வீட்டில் இருக்கிறதுக்கான அமைப்பு. அடுத்து நான் தீமையை பகை வீட்டில் இருக்கிற மாதிரி போடுறேன். கமெண்ட்டை கொடுங்க, நான் மறுபடியும் டக்குன்னு படிக்கிறேன். இதில் என்ன உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட்டை கொடுங்க. இப்போ கன்னியா லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பலன்களை செய்வார்? இருக்கும் இடத்தை கெடுத்து பலன் தரக்கூடிய கன்னியா லக்னத்திற்கு இப்போ தீமையை செய்யக்கூடிய அமைப்பில் போடுறேன். கன்னியா லக்னத்திற்கு கும்பத்தில் அவர் இருக்கக்கூடாது தான். எப்போவுமே கும்பத்தில் சனியின் வீட்டில் அவர் செவ்வாயின் பார்வையில் அவர் இருக்கக்கூடாது. இங்கே செவ்வாயோட இணைவிலே போடுறேன். சனியின் வீட்டில் அவர் செவ்வாயின் பார்வையில் அவர் இருக்கக்கூடாது. கடுமையான கெடுபலனை செய்யணும். இதாங்க முடிஞ்சு போச்சுங்க கதை. இப்படி போட்டாச்சுனாலே கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இந்த செவ்வாய் சனி கன்னியா லக்னத்திற்கு சனியும் 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, அட்டமாதிபதியாகி செவ்வாயும் தொடர்பு கொள்கிறார். இந்த இடத்துல படுமோசமாக பிளாட்பாரத்தில் ராகுதசை கொண்டு போகணும்னா அப்படியே லக்னத்தை நீங்கள் அப்படியே கணிக்கிறதுக்கு லக்னத்தில் எந்த விதமான சுபத்தன்மைகளும் இல்லாத அமைப்பிற்கு வந்துடணும். 8ல் சுக்கிரன் மறைவு. இப்போ இந்த இடத்துல குருவை கூட போட்டுருங்க. குருவை போட்டால் இங்கே சுபத்துவம் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல குருவை இங்கே போட்டால் லக்னம் கிடைக்கும். இங்கே குரு ராகுக்கு வந்துடும். இங்கே குரு உச்சம்னே போட்டுக்குவோம். லக்னாதிபதி நீச்சனாகி அதற்கு பிறகு அல்லது 2ல் போட்டால் சுக்கிரன். சரி, சந்திரனை எங்கே போடுறது? சந்திரனை எங்கேயே போட்டுருவோமா? சந்திரனையும் 8ல் மறையிறதா போட்டுருவோமா? அந்தாங்க. சரி, இந்த அமைப்பில் பாருங்கள், லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி நீச்சமாக இருந்து இந்த இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ பரணி நட்சத்திரத்திலேயோ வரப்போகுது, ராகு திசை வரப்போகுது. இந்த ராகு கடுமையான கெடுபலன்களை செய்வார். இங்கே சனியை பாருங்கள், பகை வீட்டில் போட்டுட்டேன். வீடு கொடுத்த சனி பகை வீட்டில் இருக்கிறார். கடுமையான பகை வீடு, சனிக்கு ஆகாத வீடு. இந்த இடத்துல சனி செவ்வாயின் நேர் பார்வையில் இருக்கிறதுனால சூட்சும ஒளி என்பது செயல்படாது.
வீடு கொடுத்தவர், 6ஆம் வீட்டை கொடுத்தவர். இந்த இடத்துல 6ஆம் வீடு கடுமையான பாபத்துவத்தில் இருக்கிறது. 6ஆம் வீட்டில் தனியான ஒரு பாபர் இருப்பது 6ஆம் வீட்டை வலிமை இழக்க செய்ய வைக்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். 6ஆம் வீட்டில் ஒட்டுமொத்தமாக சனி செவ்வாய் ராகு போன்ற முப்பெரும் பாபர்களும் சேர்ந்திருப்பது அந்த 6ஆம் வீட்டை கர்ணகடூரமாக்கி கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியதுன்றதை எங்கோ ஒரு இடத்துல பாவக அமைப்புகளை சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை இங்கே அப்படியே கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துல நான் என்ன புதுசாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், தீமை என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக லக்னாதிபதி வலுவை கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் சனி தீய வீட்டில் இருக்கிறார் என்பதையும் காட்டியிருக்கிறேன். என்ன வீட்டில் இருக்கிறார்? கும்ப சனி 24 டிகிரி. நீங்களே கொடுத்துட்டீங்களே. அப்புறம் மீனராக 4 டிகிரி, 8 டிகிரி. மீனராக 4 டிகிரியா? 8 டிகிரிக்கு வந்துருச்சா? 4 டிகிரி. அப்படியே ராகு இறங்குவார். மீனச்சுக்கரன் 10, சனி பார்த்த சுக்கரன் குரு ஒளி. இந்த வந்துருச்சா? மீனச்சுக்கரன் 10 டிகிரி வந்துருச்சா? இப்போ நான் டிஸ்டர்பில் இருக்கிறேன். உண்மை. ஏன் டிஸ்டர்பில் இருக்கிறேன்? தனுசு இந்த பாருங்க, லக்னத்தில் செவ்வாய். எனக்கு இப்போ செவ்வாய் புக்தி நடக்குது. செவ்வாய் புக்தின்னு ஒரு 10 நாளில் வரப்போகுது. இந்த இடத்துல என்னுடைய லக்னாதிபதி நீச்சமாகி ராகுவோடு இணைந்திருக்கிறார். ஆனால் நல்ல வேளையாக சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார். தசாநாதனுடைய ராகு சனியோடு சேர்ந்து 8 டிகிரியில் இருள் தன்மையில் இருக்க நல்ல வேலையாக சுக்கிரனால், இந்த ஒரு சுக்கிரன் தாங்க எங்களை எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு ராகுதசை நடக்கிறவங்கள. ஆர்பி கேள்வி நல்ல கேள்வி. இந்த கோச்சாரத்தை மாணவர்கள் அப்படியே இதாக இருக்கணும். இதை நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே கணக்கு போட்டேன். 6 மாதத்துக்கு முன்னாடியே என்ன நடக்கும் ஏது நடக்கும். நல்ல வேலை இந்த சுக்கிரன் மட்டும் உள்ளே போய் சேராமல் இருந்திருந்தார்னா ராகுதசை நடக்கிற எங்களுக்கு எல்லாம் ஆப்புத்த. இந்த சுக்கிரன் மட்டும் உள்ளே போய் சேராமல் இருந்தா கடைசி வரைக்கும் கடவுள் கொடுத்த கொடையாக 4 மாதங்களாக அங்கே சுக்கிரன் உச்சத்தில் வக்ரம். ராகுதசை நடக்கிறவங்க நாங்கள் எல்லாம் தப்பிச்சோம். ஆர்பி கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கோச்சார நிலைமையை நான் வகுப்பு நடத்தும் போதே என்றைக்கோ ஒரு நாள் அப்படியே உணர்ந்து டக்குன்னு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அப்போ நமக்கு என்ன புக்தி என்ன அந்தரம் அது எவ்வளோ நாள், ஜூன் வரைக்கும் இருக்குது. ஜூன் வரைக்கும் இந்த மே 18ஆம் தேதி இவர் இங்கே இறங்குறாரு, அவர் அங்கே மேலே ஏறுறாரு. அந்த மே 18ஆம் தேதியும் தாண்டி கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்கும், ஜூன் மாதம் கிட்டத்தட்ட 6ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த இருப்பு ராகுவையும் சனியும் அப்படியே சுபத்துவப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் தான் அவர் அங்கே வெளியே போகிறார். ஆக ரமேஷ் பொன்ராஜ் கேட்ட கேள்வி இதில் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குது. இந்த நிலைமையில் இப்போ நான் ராகுதசை நடக்குது. எனக்கு ராகுதசையில் செவ்வாய் பக்தி இன்னும் ஒரு 10 நாளில் வரப்போகுது. 4ஆம் தேதி என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன தேதி? 15 நாளில் 20 நாளில் வருது. இப்போ அதுக்கு முன்னாடியே யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அப்படின்ற ஒரு மணி அடிக்கிற கதை வந்துடும்ல. அந்த மணி அடிக்கிற கதை ஏன் வருது? ராகு சனியை நெருங்க அப்படியே ராகு திசை நடக்கக்கூடிய 17 வருஷமாக இல்லாத அளவிற்கு யோசனை இப்போ வந்துருச்சு. என்னத்துக்கு இவங்கெல்லாம் ஊர் கூடி சண்டை போடுறாங்க? அப்படி என்னத்தை சொல்லிட்டோம்? நம்ம பாட்டுக்கு நம்ம இத்தனைக்கும் நம்ம போய் யாருக்கிட்டையும் போய் நட்சத்திரத்தில் சாரத்தில் பலன் இல்லைன்னு நம்ம போய் யார்ட்டையும் சொல்லலை. நம்ம மாணவர்களுக்கு இடையில் தானே விளக்கணும். அவன் சேனலில் நட்சத்திரத்தில் பலன் இருக்குன்னு போட்டுட்டு போக வேண்டியதானே. இவன் ஏன் வந்து தற்குறி, இவன் ஏன் அறவேக்காடு, இவன் ஏன் முட்டாப்பைய, இவனுக்கு ஜோசியமே தெரியாது, என்கிட்ட வந்து ஜோசியம் கற்றுக்குன்னு இவன் ஏன் வந்து நம்மக்கிட்ட வந்து கமெண்ட்டை கொடுக்குறான்? நியாயமாக தானே யோசிக்கிறேன். நான் வந்து உங்களை மாதிரி ஒரு 60 ஸ்டூடெண்ட்டுகள் இருந்த ஒரு சபையில் என் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நான் பேசுகிறேன். இப்போ வகுப்பு நடத்துகிற மாதிரி அங்கே வந்திருக்கிற எல்லாருமே என்னோடய ஸ்டூடெண்ட்டு. நான் உங்களுக்கு நடத்தின அந்த அந்த பாடத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? சுபத்துவத்தில் பாபத்துவத்தில் பலனே இல்லை, நட்சத்திரத்தில் தான் பலன் அப்படின்னு அவரும் வகுப்பு நடத்தியிருக்கணும். அதுக்கு பதிலாக அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? நம்மக்கிட்ட வந்து அப்படியே அறவேக்காடு, தற்குறி, முட்டாப்பைய, என்கிட்ட ஜோசியம் கற்றுக்கணும், கேவலமானவன் கேட்குறதுக்கே பார்க்க கூசக்கூடிய கமெண்ட்டை கொடுக்குறாங்க. சரி, கமெண்ட்டை கொடுத்தோன்னா நமக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்ல. நம்ம என்ன யோகியா என்ன, சாமியாரா என்ன? நான் சாதாரண மனுஷன் தானே. ரமேஷ் பொன்ராஜ் ராகுவின் பாபத்துவத்தை விளக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? சாதாரண மனிதனாகிய நான்
இந்த 17 வருடத்தில் இல்லாத அளவிற்கு ராகுதசை நடந்து 17 வருஷம் ஆச்சு. 17 வருடங்களாக எந்த விதத்திலும் கோச்சாரத்தில் ராகு பாதிக்கப்படாத தன்மையில் இருந்த காரணத்தினால் அப்படியே இந்த டிஸ்டர்பை வந்து நான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கெஸ் பண்ணிட்டேன். ஆனால் எதுவும் எல்லை மீறாது. ஏனென்றால் உச்ச சுக்கிரன் அங்கே இருக்கிற அமைப்பினாலும் அந்த உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து நமக்கு லக்னாதிபதி புதன் தானே, அவர் பாருங்க, அவர் 4 மாதமாக போய் வக்கரத்திலே கிடக்கிறாரு, நீச்சத்தில் கிடக்கிறாரு. ஆக மாட்டினம்டா ஜூன் மாதம் வரைக்கும் நினச்சேன். அவ்வளோதான். கரெக்டாக கணக்கு போட்டால் 6ஆம் அதிபதி புக்தி. ஆக ஊர் கூடி நம்மளை வந்து ஒரு சண்டை கிண்டன்னு வரத்தான் செய்யும். நான் நேற்று கூட என் வீட்டில் என் மிஸ்ஸஸ்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாம் என் மிஸ்ஸஸ் வந்து அவங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி பார்ப்பாங்களே, ஏன் இதுக்கெல்லாம் போய் கத்திக்கிட்டு இருக்க, யார் என்ன சொன்னால் உனக்கு நம்ம உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதுதானே, நீ உன் வேலையை பாருமான்னு. இப்படி தான் இங்கே இருக்கும். நல்ல வேலை இதுலேயும், அதாவது எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸாக நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி, ஒரு கடன் இல்லை, ஒரு நோய் இல்லை, எதிர்ப்புகள் வந்து விட்டது, பரவாயில்லை. நேற்று நூற்றுக்கணக்கான மைல்களில் ஒரு 10-20 பேர், குருஜி உங்களுடைய ராகுதசை செவ்வாய் புக்தி ஒரு மாதிரி வேலை செய்யுது, தயவுசெய்து வேண்டாம், நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்ப்போம், யார் சேனலுக்கும் போகாதீங்கன்ட்டு அன்பு கட்டளை போட்டிருக்கிறீங்க. இதுதான் உண்மை. ஆக ரமேஷ் பொன்ராஜ், இந்த இடத்த கொஞ்சம் தயவு செய்து தெளிவாக புரிஞ்சுக்கங்க. எல்லா ராகுதசை நடக்கிறவங்களும் இப்போ அவங்க டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. அதே நேரத்தில் மிதுன லக்னக்காரர்களும் கன்னி லக்னக்காரர்களும் கூடுதலாக டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் லக்னாதிபதி நீச்சத்தில் இருக்கிறார், அவரே ராகுவோடு இணைந்திருக்கிறார். இப்போ இந்த அமைப்பு மே மாதத்திலிருந்து புதன் வெளியே வர, ஜூன் மாதத்திலிருந்து சுக்கிரன் வெளியே வர அப்படியே இயல்பாக ஒரு நல்ல நிலைமை மாறும். அப்போ அந்த இடத்துல வருஷ கிளையண்ட் நவீன் நீங்கள் தானே? 2011 நான் எப்போ வந்து தொழில்முறை ஜோதிடராக ஆனேனோ, இந்த ஆன்லைன் மாணவர் நவீன், இந்த ஆன்லைன் மாணவர் நவீன் 15 வருடமாக என்கிட்ட ஜாதகம் பார்க்குற ஆன்லைன் மாணவர் நவீன் நீங்கள் தானே? அந்த நவீன் தானே நீங்கள்? இப்போ நீங்கள் எங்கேயோ பாம்பேலேயோ வட மாநிலத்தில் இருக்கிறீங்க. கமெண்ட் போடுங்க, கமெண்ட் போடுங்க. குருஜி உங்களை என்னால் உங்களை எண்ணங்களை அனைத்தும் நடக்கும், உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நடக்கும். நவீன் இருக்கிறீங்களா? ஆல் ரீசன்ட் ஸ்ரீனிவாசராகவன், ஹலோ குருஜி, ஆல் ரீசன்ட் கிளாஸஸ் ஆர் அமேசிங். ராகுனாலே அமேசிங் தான், எனக்கு தெரியும், ஸ்ரீனிவாசராகவன் சொல்லிடுவார். இப்போ இந்த நவீன் இப்போது வடமாநிலம் ஒன்றில் இருக்கிறார், நவீன் உள்ளே வரல. சரி பார்க்கலாம், போட்டுட்டு போயிட்டீங்களா? சரி பரவாயில்ல. இப்போ நவீன்னு கேட்குற மாணவர் இளைஞர் 15 வருஷமாக என்கிட்ட ஜோசியம் பார்க்குறார். இந்த 15 வருடத்தில் அவருடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே பிறந்த நேரங்கள்லாம் துல்லியமாக இருந்தால் அவர் வாழ்க்கையில் இப்போ பாம்பேலேயே குஜராத்லேயே இருக்கிறார். நீ வெளிமாநிலத்தில் தாயா போவ, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், 35 வயசில் தான் 36 வயசில் தான் உனக்கு ஏதோ கல்யாணம் நடக்கும். இது அவருடைய ஜாதகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் 15 வருஷமாக என்னை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரார். சரி, இந்த இடத்துல நவீன் கேட்டது, ராகு சுபத்துவமாகி நல்ல சுபருடைய வீட்டில் இருந்தாலும் அந்த சுபர் வந்து எங்கேயாவது மறைஞ்சிருந்தா அப்படி இப்படிலாம் எடுக்காதீங்க. நேரடியாக அவருடைய ஸ்தான பலத்தை எடுத்து விடுங்கள். ராகு எவருடைய வீட்டில் இருந்தாலும் அவர் ஸ்தான பலத்தோடு இருக்க வேண்டும். இங்கே இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சனி 8ல் மறைஞ்சிருக்கிறார், ஆனாலும் உச்சமாக இருக்கிறார். இங்கே உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார்னு தான் எடுக்கணும். இந்த இடத்துல சனி சுபத்துவமாக இருக்கிறார், கூடுதல் பலன்கள் அதெல்லாம் இல்லவே இல்லை. ராகு ஸ்தான பலம் உள்ளவருடைய வீட்டில் இருக்கிறார். மீன லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார், ஸ்தான பலத்தோடு இங்கே உச்சனாக இருக்கிறார். இங்கே 3ஆம் இடத்தில் இருக்கிறார், இவருக்கு வீடு கொடுத்தவர். இதுக்கு தான் நான் வந்து மேஷ லக்னத்திற்கு 8ல் மறைஞ்ச செவ்வாயுடைய அமைப்பை சொல்லி கொடுத்தேன். இந்த ராகு உண்மையில் நல்ல ராகு. இந்த இடத்திற்கு, இந்த ராகுக்கு சனியின் தொடர்பு கிடைக்கல. இந்த லக்னத்திற்கு செவ்வாயின் தொடர்பு கிடைத்தால் நல்லது, சுபத்துவ செவ்வாயின் தொடர்பு கிடைத்தால் அபாரம். ஏன்னா இந்த லக்னத்திற்கு 2, 9 ஆதிபத்திய அமைப்புகளை ஒரே நேரத்தில் சனி செவ்வாயுடைய தொடர்புகளை பெறக்கூடிய ராகு தான் கடினமான பலன்களை கொடுப்பார். ஒருவேளை இந்த மீன லக்னத்திற்கு ராகு இப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கக்கூடிய ராகுவை 12ஆம் இடம்னு போடாம
ஒன்பதாம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்க்குறாரு. நீச்சனாக இருந்தாலும் குரு பார்க்கிறார். இப்போ இந்த இடத்துல நீச்ச பங்கம் வந்து விடுகிறது குருவுக்கு. 9, 10 குடையவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தர்ம கர்மாதிபதிகள் இருவும் ராகுவை பார்த்து சுபருடைய வீட்டில் இருக்கிறார். இந்த ராகு திசை மறக்க முடியாத அளவிற்கு நன்றாக இருக்கும். ஆதிபத்திய விசேஷங்களை என்ன செய்யும்? 8ஆம் அதிபதின்றதுனால மறுபடியும் சொன்ன மாதிரி சாதுரியமான வழிகளில் பங்குச்சந்தை போன்ற ஒருவேளை புதனும் வலுத்திருக்கிறார். புதன் வலுத்துட்டாரு. புதன் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. புதன் வந்து உச்சமாக இருக்கிறார். புதன் ஷேர் மார்க்கெட்டை குறிக்கக்கூடியவர், எதிர்பாராத வருமானங்களை குறிக்கக்கூடியவர், நெட்டில் கொடுக்கக்கூடியவர். 8ஆம் அதிபதி எதிர்பாராத வருமானங்களை குறிக்கக்கூடியவர். இப்போ இந்த இடத்துல பலன்கள் எப்படி கோர்க்கிறதுன்றதை பாருங்க. புதன் சுபத்துவமாக இருக்கிறார். சனி 8ஆம் அதிபதியாக இருக்கிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு ராகு 9, 10ஆம் அதிபதிகளுடைய பார்வையை பெற்று ராகு ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால், வீடு கொடுத்தவன் 8ஆம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால், வீடு கொடுத்தவனுடைய தன்மையும் ஆதிபத்தியத்தையும் அவர் செஞ்சாகணும்ல. வீடு கொடுத்தவனுடைய தன்மை, வீடு கொடுத்தவனுடைய ஆதிபத்தியம் அவர் செஞ்சாகணும்ல. அப்போ இங்கே கோர்த்துக்கிட்டே போகணும். லிங்க் 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 காம்பினேஷன் காம்பினேஷன் காம்பினேஷன். அந்த கோர்த்துக்கிட்டே போகும்போது நான் அப்படியே கோர்த்துக்கிட்டே ஒவ்வொன்றா சொல்கிறேன்ல. இவ்வளவையும் பார்த்து புரிந்ததுனால தானே இவ்வளோத்தையும் நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல புதன் இந்த மாதிரி சுபத்துவமாக இருக்கும்போது ஜாதகருக்கு பங்குச்சந்தையில் ஆர்வம் இருக்கிறது, இணையம் சார்ந்த தொழில்களில் ஆர்வம் இருக்கிறது, ஆப் நடத்த போகிறாரு. அல்லது ஏன்னா இது கன்னி வீடு. இப்போ நான் வந்து தனிகாசலத்தை எப்படி ஜோசியர்னு சொன்னேன், இவரை இங்கே ஜோசியர்னு சொல்ல முடியாது. இவர் இந்த இடத்துல என்னவா இருப்பார்? கணினி சார்ந்த துறைகளில் இருப்பார், கணினி சார்ந்த அமைப்புகளில் இருப்பார், ஆப்பில் இருப்பார், ஷேர் மார்க்கெட்டில் இருப்பார். அப்போ இந்த ராகு திசை அவருக்கு 8ஆம் ஆதிபத்தியத்தையும் புதனின் காரகத்துவத்தையும் இணைத்து, 8ஆம் ஆதிபத்தியத்தையும் புதனின் காரகத்துவத்தையும் இணைத்து எப்போ இணைச்சு? ராகுவிற்கு 5ல் புதன் இருக்கிறாரு. ராகு திசை புதன் புக்தியில் ஷேர் மார்க்கெட்டில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் தரும். ஆனால் குரு நீச்சமாக இருக்கிறனால அந்த பணத்தின் அளவு குறையும், லட்சக்கணக்காகும். லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார்ல, பிற்பகுதி தானே லக்னாதிபதி. இப்போ ராகுவோட வயசை பார்க்கணும். லக்னாதிபதி நீச்சமானாலே 40 வயசுக்கு பிற்பகுதியில் தானே வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். யங் ஏஜில் வந்தால் இது சரியாக செயல்படாது. லக்னாதிபதி நீச்சம் என்பதால் பிற்பகுதி வாழ்க்கை தான் இந்த ஜாதகருக்கு விதிக்கப்பட்டது. காம்பினேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ். இந்த காம்பினேஷன்ஸை எப்போ வந்து நான் சொல்கிற அளவுக்குள்ள பாதியாவது மனசில் தேக்கிறீங்களோ, ராஜேஷ் பொன்ராஜ்ன்றவரை போய் ரமேஷ் பொன்ராஜ்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் பொன்ராஜ்னு கரெக்டாக சொல்லிட்டேன். ராஜேஷுக்கும் ரமேஷுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மனசில் ஏதோ ஒன்றில் தேக்கிட்டேன். நான் 100% அவர் பேர் ரமேஷ் பொன்ராஜ்னு சொல்லிட்டேன். ஆர்பிஏ ராஜேஷ் பொன்ராஜ்னு சொல்லலை. அவர் ராஜேஷ் பொன்ராஜ்னு சொல்கிறார். இருந்தாலும் அந்த இடத்திற்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டேன். அந்த அளவுக்காவது நான் சொல்லுகின்ற இந்த காம்பினேஷன்ஸை எப்படி எந்த இடத்துல சம்பாதிப்பார்? 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம், அடுத்தவரை ஏமாற்றுதல், அடுத்தவரையுடைய பணத்தை பெறுதல், இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு லாட்ரி டிக்கெட்டு கிடைக்காதா? கிடைக்குமையா லாட்ரி டிக்கெட்டு கூட. லாட்ரி டிக்கெட்டில் கூட சம்பாதிக்கலாம், சூதாட்டத்தில் சம்பாதிக்கலாம், ஆன்லைன் சூதாட்ட ஆப் நடத்தலாம். இவர் விளையாட மாட்டார். இந்த மாதிரியான அமைப்புகள் தாங்க. இங்கே லக்னம் ஏதாவது ஒரு வகையில் சுபத்துவம், ஏதாவது இது வந்து பாபத்துவம் இல்லை, நீச்சபங்கம் தானே. இந்த இடத்துல குருவுக்கு வந்து வேறு எந்த பாவத்துவமும் கிடைக்கல. 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. இப்போ இந்த 22,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நிலையில் அப்படியே குருவை தூக்கி இங்கே கூட போட்டுக்கோங்க, வேறு மாதிரி கூட போட்டுக்கோங்க. குருவை தூக்கி இங்கே கூட போட்டுக்கோங்க. குரு இங்கேயும் இருந்து இங்கே பார்க்குறாரு, ராகுவையும் பார்க்குறாரு, புதனையும் சுபத்துவப்படுத்துகிறாரு. இப்படி போடுங்க. சூரியன் இங்கேருந்து இங்கே போடுங்க. இப்போ இன்னும் வலிமையாயிடுறார்ல. லக்னத்தையும் குரு பார்க்கிறார், லக்னாதிபதியும் வலுவாக இருந்து லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கிறார், ராகுவையும் பார்க்கிறார், புதனையும் சுபத்துவப்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? புதன் கூடுதல் ஆன்லைன் ரம்மி கிம்மி எல்லாமே தசாநாதனுக்கு அடங்கினது தானே. இது அறிவு, இது ரம்மி. புதன் அறிவு, இது ரம்மி. புதன் அறிவு, இது சூதாட்டம். பாயிண்ட் வந்துருச்சா? ஆன்லைன் அப்படிங்கிறது நேரடியாக நீங்கள் பண்ணலை. ஒரு ஆப் வச்சு, வெப்சைட் வச்சு நீங்கள் வந்து ஒருத்தரை சூதாட சொல்லி சம்பாதிக்கிறீங்க. இங்கே அந்த சூதாட சொல்கிறனா இடம் 8ஆம் இடம். அந்த சூதாட சொன்ன கிரகம் புதன் கிரகம். இதை நீங்கள் நேரடியாக நடத்தலை, ஆன்லைனில் நடத்துகிறீங்க. புதனுடைய சுபத்துவம் வந்துருச்சா? ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியாஸ்னு அடிக்கடி சொல்கிறேனே, அது இங்கே வந்துருச்சா? ராகு